இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. நீங்க வந்து சும்மா பேசாதீங்க, ஒரு உண்மையை தெரிஞ்சு பேச. உங்க யூடியூப் சேனல்ல நான் வந்து மனுஷன் பரவாயில்ல நல்ல உண்மையை சொல்றாங்கன்னு சொல்லி இப்படி ஒரு மனுஷன் நம்ம திருமணத்துல இருக்காங்கன்னு சொல்லி அவ்வளவு பெருமைப்பட்ட இன்னைக்கு இப்ப எங்களுக்கு பேசிருக்கீங்க. நான் பணவதிக்கு அம்மா பேசுறேன். பேசுறேன். கதையை கேளுங்க, கதையை கேட்டுட்டு நீங்க பேசுங்க சரியா? எங்க வீட்டுக்காரர் வந்து 2020 இறந்தாரு சரியா? அந்த வேலை ஏதோ நேசத்துல 2 வருஷம் என் பிள்ளை பாத்துச்சு, சம்பளம் இல்லாம சரியா? கவர்மெண்ட் சம்பளம் என் புருஷன் வாங்கிட்டு இருந்தாரு சரியா? 2 வருஷம் வேலை பார்த்து அந்த என் வீட்டுக்காரர் இறந்ததுனால அவங்க டயசிஸ்ல உள்ளவங்க கூப்பிட்டு என் பிள்ளைக்கு வேலை கொடுத்தாங்க. 2 வருஷம் போட்டாங்க சரியா? போட்டு அதுக்கு மாதிரி சம்பளம் வராது. இதுக்கு முன்னாடி இன்னொரு பிள்ளை வேலை பார்த்தா அந்த போஸ்ட் வந்து ஒரு போஸ்ட் என் பிள்ளை வந்து நின்னுட்டா சரியா? கதை கேளுங்க. நின்ன பிறகு 2 வருஷம் நாங்க காண்டவரோட அழுதோம். கோர்ட்டுக்கு வந்து நாங்க 2 வருஷம் போனோம். நாங்க வேலை பார்த்து எங்களுக்கு வந்து நாங்க சம்பளம் வாங்கல. இப்ப எங்களுக்கு வேலை பார்த்தாங்க, நாங்க தான் கேஸ் கொடுத்தோம். வேலை கிடைச்சது உண்மைதானமா? அது உண்மைனா நாங்க பண்ண ஜெபத்து மூலமா தான் கர்த்தர் தான் பிரபாகர் மூலமா செஞ்சார். பிரபாகர் ஐயா பையன் தான் உங்களுக்கு இது லாயரா அப்பீல் ஆனாங்களா? வைக்கல, நாங்க தான் கோர்ட்ல வந்து எங்களுக்கு நாங்க தான் தேர்ந்தெடுத்தோம் சரியா? எங்களுக்கு தெரியாது மகன், எங்களுக்கு தெரியவே. நான் சொல்றேன், இது வந்து நான் மீடியாங்கிறதுல போட்டிருக்கேன். நீங்க உண்மையை சொன்னா மட்டும் தான் அது வெளியில வரும். அதாவது நான் சொல்றேன் கேளுங்க. யாரு நீங்க? நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க யாரு? பேசிட்டு பேசுங்க. நீங்க யாரு? குணவதி வைஃப் பேசுறேன், மாப்பிள்ள பேசுறேன். மாப்பிள்ள சொல்லுங்க. ஆனா அவ படிச்சுட்டு இருந்தா, எங்க மாமனார் இறந்து போனாங்க. படிச்சுட்டு இருந்த படிப்பையும் விட்டுட்டு வேலைக்கு 2 வருஷம் வேலை சும்மா வேலை பார்த்த மாதிரி எஸ்ஆர் அனுப்பாம ஒண்ணு அனுப்பாம இவ்வளவு அவ்வளவு பாடு. ஒவ்வொரு நாளும் கண்ணீர் கல்யாணம் முடிஞ்சு ஒவ்வொரு நாளும் அவ்வளவு சித்திரவதைப்படுத்த மாதிரி. உங்களுக்கு எந்த பீரியட்ல வேலை போட்டாங்க? எங்களுக்கு என்ன பீரியட்ல போனா எஸ்டிகே பீரியட்ல போட்டாங்க. எந்த வருஷம்? 2020. இங்க பாருங்க, எஸ்டிகே அவங்க பீரியட்ல போட்டாங்க. நான் ஒவ்வொரு நாளும் எந்த வருஷம் நீங்க நாங்க திருப்பி பேசணும். அதுதான் நான் ஒரு தகவல் கரெக்டா சொல்லுங்க. ரைட்டுங்க, சரிதான். துட்டு கொடுத்தாங்க, எவ்வளவு துட்டு கொடுத்து அப்பாயின்மெண்ட் போட்டிருக்காங்க. துட்டு கொடுத்தாங்க, எவ்வளவு துட்டு கொடுத்து அப்பாயின்மெண்ட் போட்டிருக்காங்க. அந்த அட்வொகேட் யாரு? உங்களுக்கு அப்பீலான அட்வொகேட் யாரு? அந்த அட்வொகேட் பேர எனக்கு தெரியாது, அவங்களுக்கு ஆளும் தெரியாது. உங்களுக்கு ஒரு பேச இல்லாம உங்களுக்கு வாய் தந்த அப்படிதானே? பிரபாகர் உங்களோட எனக்கு அதிகமா தெரியும். ஹலோ மிஸ்டர், நான் சொல்றேன், பிரபாகர் சார் வந்து உங்களோட எனக்கு அதிகமா தெரியும், புரியுதா? அவர் வந்து 25,000 வேண்டாம் தான் போயிருக்காரு. நான் கேட்கறதுக்கு பதில் ஒழுங்கா சொன்னா இங்க வந்து என்ன பண்ணும், எடுபடும். உங்களுக்கு கோர்ட்ல வந்து அப்பீல் ஆனது கம்பாசிட்டி அடிப்படையில எங்களுக்கு வேலை போட்டுருக்காங்க. ரைட்டு. அதுக்கப்புறம் வந்து நாசிரியத்துக்கு தான் உங்களுக்கு கம்பல்ஷன் போடுது அப்படின்னு. ஆமா, நாசிரியர் கம்பல்சரி அடிப்படையில. எப்படி புதுக்கோட்டையில வேலை கிடைச்சது? நீங்க வந்து என்ன சொல்றீங்க? சார் வந்து என் ஒய்ஃப்ட்ட வந்து கேட்டு எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. நான் கேக்குறேன், பிரதர் உங்க ஒய்ஃப் இப்ப எங்க ஒர்க் பண்றாங்க? உங்க ஒய்ஃப் இப்ப எங்க ஒர்க் பண்றாங்க? புதுக்கோட்டையில தானே ஒர்க் பண்றாங்க? ஆமா. புதுக்கோட்டையில போஸ்டிங் இருக்குன்னு உங்களுக்கு சொன்னது யாரு? அது எனக்கு தெரியும். போஸ்டிங் என்ன தெரியும்? கம்பல்சரி அடிப்படையில கிடைச்சு. கம்பல்சன் உங்களுக்கு முதல்ல கிடைச்சதுங்க. நான் சொல்றேன், இப்ப உங்களுக்கு கோர்ட்டுக்கு போனது யாரு சொன்னது? கோர்ட்டுக்கு போனா வேலை கிடைக்கும் சொல்லி சொன்னது யாரு? ரைட். இப்போ அது இது மீடியால வரும். வேலை போட்டது யாரு உங்களுக்கு? வேலை போட்டது கர்த்தர் தான் தந்தார், அவ்வளவுதான். நான் சொல்ல பிரபாகர் சார் வேலை போட்டாரா இல்லையா? அண்ணா வணக்கம். ஹலோ, நேற்று போட்டது பாத்தீங்களா? ஆமா பார்த்தேன். நான் பெரிய கல்யாணம் பார்த்துடுங்க. யாரு? நான் பிரபாகர். அப்படியா? பிரபாகர் சார் காசு வாங்கினது கன்ஃபார்ம் தானா? கன்ஃபார்ம் இல்லை. அதாவது லாயர் வந்து யாருன்னா பையன். சரி, உங்களுக்கு அது அந்த மேட்ரு புரியல. அதாவது இப்போ அந்த பிள்ளைய கூட்டு வேலைக்குன்னு கேட்கும்போது இல்ல அவங்க ஏற்கனவே வேலை இருந்தாங்களோ? அவங்க வந்து நாசிரியத்து வேலை இருந்தாங்களா? என்ன, அதாவது அங்க லேப் போஸ்ட் 2 போஸ்ட். அதாவது ஒண்ணு அவங்க அப்பாங்க வேலை பார்த்தாரோ? அந்த பொண்ணோட அப்பா? அவங்க அப்பா வேலை பார்த்தாரு. இறந்த உடனே அது அப்பா அந்த பிள்ளைக்கு அது வந்து போட்டாங்கன்னா அது போஸ்ட் அப்ரூவல் இல்ல. சரி, புரியுதா உங்களுக்கு? 2 லேப் கிடையாது, 1 லேப் தான் ஆயிட்டு. சரி. இவர் மேனேஜர் வந்தோடனே எல்லாரும் இந்த மனு கொடுத்தாங்கல்ல. ஆமா.
மறு கொடுத்தோடனே இவரை பார்த்து கொடுத்தோடனே நீ ஒரு லாயரை போய் பாருமான்னு சொல்லி தான் பையனை அனுப்புறாரு. சரி பையன் அனுப்புறாரு. சரி அவனை விட்டு ஒரு கம்பல்ஷன் கிரவுண்ட்ல இது எனக்கு வேணும்னு ஒரு கேஸ் போட வைக்காரு. சரி புரியுதா உங்களுக்கு? சரி கேஸ் போட வைக்காரு. கேஸ் போட வச்ச பிறகு அடுத்தது அப்போ உங்களுக்கு இந்த மேட்ரு கேஸ் போடணும். அப்போ நிர்வாகம் யார் ஆஜராகணும்? பிரபாரு. சரி அப்போ பிரபார் என்ன ஆயிடுறாரு, ஆமா நாங்க கொடுத்துருந்தோம்னா அப்படி சொல்லி வாங்கி அது கோர்ட் ஆர்டர் மூலமா வந்து அவட துட்டையும் வாங்கிட்டு வேலையை போட்டு கொடுத்தாச்சு. துட்டு வாங்கினாரு. அது ஒரு ஒரு ஹெல்பிங் மைண்ட்ல போட்டு கொடுத்துருக்கலாம்ல. இல்ல அது சம்பந்தம் இல்ல. ஹெல்பிங் மைண்ட் வந்து எத்தனை பேர் இருக்காங்க. இப்ப அடுத்தது ஒண்ணு என்னன்னா, இடையில இந்த கடைசியா நம்ம ஜோதிமணி சார் வெளியே போனாங்கல்ல. ஆமா. அப்போ வந்து அப்பாயின்மெண்ட் போடுறதுக்கு நெரிச்சாரு. சரி. அப்போ அப்பாயின்மெண்ட் போடல. அதுல கடைசியில என்னன்னு கண்டுபிடிச்சானா, அவன் மேனேஜர் ஆபீஸ்ல சுரேஷ் ஒருத்தன் இருக்கான் தெரியுமா? ஆமா. அவன் ஒரு நாம்சம் கொண்டு வந்திருக்கான். என்ன கொண்டு வந்திருக்கான்னா, டயசிஷன்ல எத்தனை வருஷம் வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து ஃபேமிலியில முன்னுரிமை உண்டு. அதாவது ஐஎம்ஏ வைஃப் 10% கிரவுண்ட் எல்லாம் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குல்ல. சரி. நம்ம ஜெபச்சந்திரன் பிஷப் ஐயா பீரியட்ல ஒரு தீர்மானம் போட்டு வந்திருக்காங்க. சரி. அப்போ போடும்போது என்னன்னா, டயசிஷன்ல எத்தனை வருஷம் வேலை பார்த்துருந்தான்னா அதுக்கு அவங்க ஃபேமிலி அந்த இதுக்கு அந்த கேட்டகரி. சரி. அப்போ ஐஎன்ஆர் கேட்டகரி, இன்னொன்று கம்பல்ஷன்ல அந்த விட்டவங்க கஷ்டப்பட்டவங்க அந்த இது அது போடுறது. சரி. அந்த தீர்மானத்தை சுரேஷ் எடுத்து கொடுத்துட்டு அப்பாயின்மெண்ட் போடுறதுக்கு உனக்கு நெரிச்சிட்டான். அவன் ஒய்ஃபுக்கு ஆக்சுவலாக நான் டீச்சிங் போஸ்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த இது அப்ரூவல் ஆகலன்னு சொன்னாச்சு. சரி. அந்த போஸ்ட்ல அந்த இதை போட்டு வச்சுட்டு இவரு அவனை அப்பாயின்மெண்ட் போடுறதுக்கு நெரிச்சிட்டு அப்புறம் இதை கண்டுபிடிச்சி நெரிச்சி தான் கடைசியில் என்ன செஞ்சாங்க, எல்லா டைசனில் வேலை பார்க்குற ஆம்ஸ்ட்ராங்கனே அவரோட சீனியர் ஆம்ஸ்ட்ராங்கனே வேலை பார்க்காங்க. அப்போ ஆம்ஸ்ட்ராங்கனையும் மனு எல்லாரையும் வந்து கொடுக்க வச்சுட்டு அதை ஸ்டாப் பண்ண அந்த தீர்மானம் அதெல்லாம் ஜெபச்சந்திரன் ஐயா காலத்தில் அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணவே இல்லை. அது அப்படியே விட்டுருங்க. லிஸ்ட்ல யார் சீனியாரிட்டியோ அதுதான். அது போக ஏதாவது விட்டோ கேட்டகரின்னா இத்தனை வருஷம் வேலை பார்த்தீங்கன்னா அந்த இதில் தீர்மானம் போட்டு வந்து அதுல சீனியாரிட்டி பார்த்து தான் கொடுக்கணும்னு சொல்லி அப்படிதான் பிறகு அது 2013 பிறகு அந்த அப்பாயின்மெண்ட் இதெல்லாம் போட்டது. சரி. புரியுதா? இவன் வந்து இந்த கேட்டகரியில தான் அவர் அவ்வளோ வச்சு சுட்ட வாங்கினது. அவ்வளவு நம்ம மீடியால பேசும்போது தெளிவா பேசணும் தலைவர. ஆமா. நான் அதுக்குதான் நான் சொல்றேன். அதுக்குதான் உங்களுக்கு தெளிவா அந்த ஐடியா சொன்னேன். தான் பையனை இப்ப பையனை வச்சு நீங்க அந்த அப்ப அவங்களுக்கு ஒரு கேஸ போடுங்க, அவங்களுக்கு போய் நீ லாயரை போய் பாருன்னு சொல்லி அவனை பையனே வச்சு இது பண்ணி நான் எல்லாம் உங்களுக்கு வாங்கி தரேன், வாங்கின பிறகு எவ்வளவு அமௌண்ட்னு பேசி ஒரு கேஸே போடுறாங்க. இல்ல ஒரு அமௌண்ட் கூட வாங்கல அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணோட தரப்பு சொல்றாங்க. கொடுத்த யாருன்னு கொடுத்தேன்னு சொல்லுவாப்ல. அப்படியா? இப்ப நீங்க இருக்கீங்க, இப்ப யார ஒரு இதுக்கு சொல்றேன், ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இல்ல நானும் சுத்தி கொடுக்கல, நான் எனக்கு மெரிட்ல இருந்து ஃபுல் மெரிட் யாருனாலும் சொல்றதுன்னு. அப்ப இங்க வேலை பார்க்கும்போது அவங்களுக்கு சம்பளம் வரல என்ன? அப்படியே 2 வருஷம் வேலை பார்த்தாங்க ஆசிரியத்துல. ஆமா வேலை பார்த்தாங்க. ஏன்னா அதுக்கு முன்னால ஆட்கள் இருக்குல்ல, அப்ரூவல் ஆகாம எத்தனை வருஷம் இருக்காங்க, விட்டோவே இருக்காங்களே. அப்படியா? விட்டோவே இருக்காங்களே அத்தனை வருஷம். அதாவது தாய் இறந்து போனா வேலை கொடுக்கணுங்கிறது வந்து நம்ம டைசிஷன்ல கிடையாது. பட் ஆனா நம்ம இதுல வந்து மனிதாபிமானத்து அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. அது கம்பல்ஷன் தான். அப்பா இறந்தது இல்ல, அப்பாவோ தாயோ இறந்தது. சரி சரி. இப்ப கம்பல்ஷன் கிரவுண்ட்ல அதுக்கு முன்னால விட்டோ எத்தனை பேர் நம்ம வந்து, ஆனா டைசன்ல இல்லாம நம்ம டைசன்ல விட்டோ அப்படி அந்த கேட்டார். அதாவது வேலை பார்த்துட்டு புருஷன் வேலை பார்த்துட்டு போடாம அப்படி இல்லாம எத்தனை பேர் கம்பல்ஷன்ல இருக்கா. இப்போ நான் என்ன சொல்றேன், நிர்வாகத்துல தான் தான் பையனே கேஸ் போட வச்சு நிர்வாகத்தை அப்ப என்ன கவுண்டர் பெட்டிஷன் போட்டாங்க அவங்க. இல்ல எங்களுக்கு நாங்க இதுக்கு முன்னால சம்பளம் வராம எல்லாரும் இருக்காங்க அது படி பார்த்தா அப்படிதானே நியாயமா போடுறதுல அப்படிதானே போடணும். உங்களுக்கு புரியல? உங்களுக்கு இப்போ ஜட்ஜியா நாளைக்கு தெரியுமா? அது ஜட்ஜியா நாளைக்கு என்னன்னா, ஐயா கோர்ட் ஆர்டர் ஒரு இது அவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆர்டர் வந்துருக்கோன்னா சரி போட்டுருங்கன்னு டாப்ல ஜட்ஜியா ஜோதிமணி அப்படிலாம் அப்போ அந்த ஹை பீக்ல சண்டை போட்டுட்டு இருந்த நேரம் பாத்தீங்களா? சரி சரி. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஜட்ஜியாட்ட ஐயா கோர்ட் ஆர்டர்னு வாங்கியிருக்காங்க, ஆர்டரை பார்ப்பாங்க போடணும், அவங்களுக்கு வந்து முன்னுரிமை உங்களுக்கு கோர்ட்ல ஆர்குமெண்ட் வந்து நிர்வாகம் மேனேஜ்மெண்ட் என்ன கவுண்டர் பெட்டிஷன் போடுறாங்களோ அதை பத்தி அவன் கொடுத்து சொல்லுவான். சரி நாங்க கொடுத்துடுறோம் அப்படின்ட்டு கொடுத்துருவான். இப்போ நிர்வாகம் என்ன சொல்லிருக்காங்க, அதுக்கு முன்னாலே நிறைய பேர் இருக்காங்க, அப்ரூவல் ஆகாம நிறைய பேர் விட்டோ கேட்டகரியிலே நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நாங்க போட்டுட்டு போடுறோம், அதை தானே சொல்லணும் நியாயப்படினா. இப்போ அவங்களுக்கு முன்னால சீனியர் இருக்காங்கல்ல, கேர்ள்ஸ் ஸ்கூல்ல இன்னும் ஒரு லேடி ரோசின் அது சம்பளம் வரல. சரி புரியுதா உங்களுக்கு? அவங்க அதுக்கு முன்னால எத்தனை வருஷம் வேலை பார்க்காங்க, அவங்க அது ஒரு விட்டோ கேட்டகரி. சரி. அப்ப என்ன உங்களுக்கு புரியல? நிர்வாகத்துல அப்ப என்ன கவுண்டர் போடணும்? இப்ப நீங்க உள்ள புரியுது இல்ல, தான் பையனே கேஸ் போட வச்சு இவர் என்ன ஆன்சர் கவுண்டர் கொடுக்காரு? நிர்வாகத்துல நான் போட்டுறோம் அப்படிங்காங்க. நிர்வாகத்துல இருந்து இதுக்கு முன்னால எத்தனை இருக்காங்க, அப்ப அதெல்லாம் சொல்லணும். நிர்வாகம் எத்தனை பேர் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. கேர்ள்ஸ் ஸ்கூல்ல ரோசின் ஓகே சம்பளம் இல்லையா? ஓகே ஆக்சுவலா புதுக்கோட்டை வேகன்சி இல்ல, மெஞ்ஞாபுரம் லேப் தான் வேகன்சி. சரி. புதுக்கோட்டையில இருந்து ஒரு மெஞ்ஞாபுரத்துக்கு டிரான்ஸ்பர் போட்டுட்டு புதுக்கோட்டைக்கு போடுறாங்க. சாமியல்னு ஒருத்தர் ஒரு இப்பதான் 2 நாளைக்கு முன்னால இறந்து போனார். அவர் ரிட்டர்ன் ஆயிட்டாரு, இறந்து போயிட்டாரு. சாத்தாவத்துக்காரு. அவரு வந்து அது யார், நம்ம அந்த அர்பான் சிங் போட்டீங்களா அந்த ஒரு வார்த்தையாரு. ஆமா. அவர் ஒய்ஃபுக்கு அண்ணன். சரி. அவரை புதுக்கோட்டையில இருந்து மெஞ்ஞாபுரத்துக்கு போடுறாங்களோ?
இல்ல அவர் மெஞ்சாபுரத்துல வேலை பார்க்கற, அவர் ரிட்டையர் ஆயிடுறாரு. சரி, அந்த பிளேஸுக்கு புதுக்கோட்டையில உள்ள லேப் அங்க மெஞ்சாபுரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டுட்டு புரியுது புரியுது. புரியல, அங்க வேக்கண்ட் ஆகி அங்க அப்பாயின்மெண்ட் போட்டுருக்காங்க. ஆண்டவர் தான் எங்களுக்கு வழக்காடி எங்களுக்கு வாங்கி தந்தாருன்னு சொல்றாங்க. என்ன பண்றது? அப்பவுமே தெரிய வேண்டாமா? அப்ப யார் அப்ப என்ன கல்வி நடந்துருக்கு தெரியல. நாங்கள் 1000 வச்சோம் அப்படின்னு சொல்லணும்.